அனைவருக்கும் வணக்கம். திஷ்டத்தம் சற்றாய் வித்மி க்ஷேத்திர பலகாயதிம்ஹி தன்னோ பைரவ பிரஜிதாது. இந்த பைரவருடைய துணையால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு தேய்பிரை அஷ்டமி பரவ வருஷம் சித்திரை மாதம் 26ஆம் தேதி 9/5/2026 சனிக்கிழமை சப்தமி தேதி காலை 10:40 வரை. அதுக்கு பின்பு அஷ்டமி தேதி திருவோண நட்சத்திரம் இரவு 8:05 வரை. அதுக்கு பின்பு அபிட்ட நட்சத்திரம். இந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவரை வழிபாடு தொன்று தொட்டு வளர்ந்து கொண்டு வரக்கூடிய காலம். தொடர்ச்சியாக நம்ம பைரவருடைய வழிபாடு தவறாம செய்து வந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நேரம் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டான சிறப்பு நம்மளுக்கு என்ன கிடைக்குது. அப்போ இந்த தன்மை சித்திரை மாதம் சூரிய பகவான் உச்சத்துல இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்குது பைரவருடைய பரிபூர்ண கிருப கடாசம். அப்ப சூரிய தோஷம் நிவர்த்தியை பண்ணும். அதனால் நம்மளுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடு களையக்கூடிய தன்மை கொடுக்குது. பைரவரை மிளகு தீபம் ஏற்றி பூசணிக்காய் குஷ்மண்டா தீபம் அப்படின்னு பேர். அதுக்கு குஷ்மண்டா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது சகல விதமான சாபங்கள் நிவர்த்தி ஆகுது. பில்லி சூன்யம் ஏவல் கழிப்பு தோஷம் இருந்தால் நிவர்த்தி பண்ணும். பைரவர்கிட்ட இருக்கக்கூடிய அசித்தாங்க பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர் என்று அஷ்ட பைரவருடைய நாமம் சொல்லி வழிபாடு செய்யணும். அஷ்ட பைரவருடைய பேர் தெரியலன்னா அந்த குருக்கள்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அஷ்ட பைரவருடைய பேப்பர்ல எழுதி வச்சு அது மனதார சொல்லுங்க. அஷ்ட பைரவருடைய பேர் தவறாம உச்சரித்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆகவே காலபைரவரா, கபால பைரவரா, தீஷ்ணசம்ட்ராய அப்படின்னு வழிபாடு செய்யணும். பைரவருடைய காயத்ரி மந்திரம் தவறாம உச்சரிச்சுட்டே வரணும். தீஷ்ணத்தம் சற்றாய் வித்மி க்ஷேத்திர பலகாயதிம்ஹி தன்னோ பைரவ பிரஜோதயாத் அப்படிங்கிற மந்திரம் தொடர்ந்து மனதார ஜபம் மாதிரி செஞ்சுட்டு வர வர உங்க குடும்பத்துக்கு உண்டான கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். குடும்பத்துக்கு உண்டான கஷ்டம் நிவர்த்தி ஆகணும். நமக்கு வழிபாடு தவறாம செய்து வரணும். யூடியூப் பார்க்கறது மட்டும் பெருசா இல்லை, ஆலயம் சென்று வழிபாடு செய்யணும். நிறைய பேர் இந்த பைரவர் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா பைரவர் வழிபாடு அப்படின்னு வரும்போது கால பைரவர் பேர். காலனை காலால் மிதித்த நபர். அப்ப காலனாக இருந்தாலும் நம்ம காத்து வருவார். அப்ப நம்மளுக்கு ஆயுள் அதிகரிக்குது. அவர் வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு பிறவி பயன் அடையக்கூடிய தன்மை கொடுக்கிறார். ஆனால் காலனை காலால் மீதித்தவர் கால பைரவர். அப்ப அவ்வளவு உக்ரம். என் பக்தர்களுக்கும் என்னை நம்பி இருக்கிறவரை நீ துரோகம் செய்தால் அவருடைய ஆயுளை நீங்க குறைக்கிறதாக இருந்தாலும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அவருடைய பூரணமான ஆயுள் இருக்கணும் அப்படின்னு, ஆரோக்கியமாக இருக்கணும், செல்வாக்கோட அவர் வாழணும் சொல்லி அவர் நம்ம காத்து ரட்சிப்பார். ஆகவே அந்த பைரவரை இன்றைய தினம் வழிபாடு தவறாம செய்து வரணும். காலை முதல் மாலை வரை தரிசனம் செய்யலாமா? இரவு பொழுது தரிசனம் சிறந்தது. அந்தி சாயிர நேரத்துல, அந்த அந்தி சாயிர நேரத்துல சனி பகவான் சேர்த்து தீபம் ஏற்றுங்க. சனி பகவானுடைய குருநாதரே பைரவர். ஆகவே பைரவருக்கும் சனி பகவான் சேர்த்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது 7.5 சனி, கண்ட சனி, அஷ்டம சனி, அதர்மற்ற சனி போன்ற தோஷங்கள் குறைவாகவே வேலை செய்யும். நம்ம ஜாதகத்துல சனி திசை 19 வருஷம் சொல்லியிருக்காங்க. சனி திசை, சனி புத்தி 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வர்றது? வழிபாடு தவறாம செய்யுங்க பைரவர்.
பைரவா, உன்னுடைய சிஷ்யன், உன்னுடைய மாணவன் எனக்கு ஆட்டி வைக்கிறார், அவர்கிட்ட சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் கருணை காட்ட சொல்லுங்க சொல்லி பைரவர்கிட்ட வேண்டும் போது சனினால ஏற்படக்கூடிய உபாத்தை நம்மளுக்கு குறையும். நம்ம சனி தொலை நிவர்த்தி ஆகணும், சனி தொலை நிவர்த்தி ஆகணும் வேண்டக்கூடாது. உன்னுடைய மாணவன் சொல்லணும், தெய்வர்கிட்ட மனசார பேசணும், உன்னுடைய மாணவன் எனக்கு தொல்லை கொடுக்குறாரு, அதுலேருந்து நான் மீண்டு வரணும், நீ தான் அவர்கிட்ட அறிவுரை சொல்லி எனக்கு கொஞ்சம் கருணை காட்ட சொல்லணும். அவர் விட்டு போக தேவையில்லை, கருணை காட்ட சொன்னாலே போதும். அப்போ கொஞ்சம் குறைவாக வேலை செய்தாலே நம்மளுக்கு பணி நல்லா நடக்கும். உங்க உடற்பிணி இருக்குதா, பைரவர்கிட்ட வேண்டிங்க. உங்க புத்தி சரியான முறையில வேலை செய்யலையா, பைரவர்கிட்ட வேண்டிங்க. உங்க தொழில் சரியான முறையில அமையலையா, பைரவர்கிட்ட வேண்டிங்க. குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருதா, பைரவர்கிட்ட வேண்டுங்க. வீட்டுல போனா நிம்மதி இல்லையா, பைரவர்கிட்ட வேண்டிங்க. பிள்ளைங்கள் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைங்க நம்மளுக்கு அடங்கி போக மாட்டேங்கிறாங்க, பைரவர்கிட்ட வேண்டிங்க. ஒற்றால் பிறவினர் பகையாக இருக்கிறாங்க, மனக்கசப்போட செயல்படுறாங்க, நான் கரெக்டா இருக்கிறேன், பைரவர்கிட்ட வேண்டிங்க. அத்தனை வந்து ரட்சையாக இருந்து நம்ம காப்பாற்றுவார். அதனால ரட்சை அப்படி பேர்னா காப்பாற்றக்கூடியவர், உறுதுணையாக இருந்து வரக்கூடியவர், நம்ம கை மேல் பலன் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பைரவருக்கு உண்டான நாமவழி. ஆகவே இந்த பைரவருடைய அஷ்டோத்திரம் தெரிஞ்சா சொல்லிட்டு வாங்க, பைரவருடைய நாமத்தை சொல்லிட்டு வாங்க. காலகண்டன் பேர் அதுக்கு. அந்த காலனை கண்டனை ஈஸ்வரனை மனதார வேண்டின்னு வரணும். அவர் ஆலயத்துல போன சிவன் ஆலயத்துல தான் பைரவரை பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க. அப்ப சிவபெருமனை முதல்ல வேண்டிக்கணும், ஈஸ்வரா உன்னுடைய அவதாரத்து உண்டான மகிமை நான் இன்றைய தினம் உணர்ந்து கொண்டேன் அப்படி சொல்லி அந்த பைரவர்கிட்ட போய் நிற்கும் போது பரிபூர்ண கிருபகடாசம் நமக்கு வந்து கிடைக்கும். ஆகவே இத்தனைக்கு நம்மளுக்கு வந்து காப்பாற்றி வரக்கூடிய தன்மை அந்த பைரவனால் நம்மளுக்கு கிடைக்குது. ஆகவே இந்த தினம் சனிக்கிழமை வேறுங்கிறனால சனி பகவான் சேர்த்து பிரீத்தி செய்து கொள்வது சிறந்தது. சனி பிரீத்தி செய்தாலே நம்மளுக்கு பலவிதமான நன்மை நடக்கும். வந்து சனி பகவானுக்கு இந்த தினம் செபரளி மாலையும் சங்கு புஷ்பத்தால் மாலையும் சாத்தி வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுத்துட்டே வருவார்.